அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இதோ 2026ஆம் ஆண்டு பிறந்து ஒரு மாதமும் கிட்டத்தட்ட முடிய போகிறது. பிப்ரவரி மாதம் வரப்போகிறது. ஒரு மாதத்திலேயே கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு மாற்றங்கள் இருக்குது, போன வருடத்தை விட இந்த வருடம் நன்றாக இருக்கிறது என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதமும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு 2026 பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உண்மையிலே நல்ல மாத ஆரம்பத்தில் முதல் ஒரு 20-25 நாட்களுக்கு உச்சம் என்கின்ற வலிமையான ஒரு நிலைமையில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார். அதற்கப்புறம் ஒரு வாரம், கடைசி வாரம் பார்த்திங்கன்னா அப்படியே 11ஆம் இடத்திற்கு ராகுவோடு சேர்ந்தாலும் கூட குருவின் பார்வையில் வந்துடுறார். அப்போ ராசிநாதன் இந்த மாதம் வலுக்க இருக்கக்கூடிய இந்த சூழல் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதமாகவே நிச்சயமாக எல்லா நிலைமைகள்லையும் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. ஒரு தைரியத்தோடு சில விஷயங்களை அணுகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. பெரும்பாலும் வியாபாரம், தொழில், வேலை இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு பண வரவு வரக்கூடிய ஜீவன அமைப்புகள்னு சொல்லுவேன். இந்த ஜீவன அமைப்புகள் எல்லாமே ஒரு முதல் 15 நாட்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாக இந்த மாதம் அமைது. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய யோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய பஞ்சமாதிபதி 5ஆம் அதிபதியாகிய சூரியன் 11ஆம் வீட்டுக்கு போகிறார். 11ஆம் வீட்டுக்கு போய் குருவின் பார்வையில் இருப்பார். அது இன்னும் கொஞ்சம் ஒரு சிறப்பான அமைப்பு. ஆக முதல் 15 நாட்களுக்கு முயற்சி, அந்த முயற்சியுடைய பலனை அறுவடை செய்யக்கூடிய அமைப்பு அப்படியே பிற்பகுதி 15 நாட்களுக்கு என எல்லா நிலைமைகளையும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் இருக்குங்க. பெரிய சோதனைகள்லாம் எதுவும் இருக்க போகிறதில்ல. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற அமைப்புகள் முதல் ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பிற்பகுதி 2 வாரத்தில் அதிர்ஷ்டமான சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. என்ன அதிர்ஷ்டமான சம்பவங்கள்? போட்டிகளில் வெற்றிகள். 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலேருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா? பொதுவாகவே 11ஆம் இடத்தில் பாப கிரகங்கள் இருந்தாலே எதிலும் வெற்றி, ஒரு முதன்மை அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு. எதில் ஒரு முதன்மை அமைப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இது வரைக்கும் ஒரு இது, ஆஃபீஸில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்றவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்தின் பிப்ரவரி மாதத்தின் பிற்பகுதி 3வது 4வது வாரத்தில் அதற்கான அத்தனை அனுமதிகளும் இந்த மாதமே கிடைக்கலன்னா கூட அடுத்த மாதம் கிடைப்பதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய அமைப்பென எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான தன்மைகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. தாய் தகப்பன் உறவுகள் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னு சொன்னால் மாதம் பிறக்கும் பொழுதே தைப்பூச அமைப்பில் பிறக்குது. இந்த மாதம் பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதியான சந்திரன் 4ஆம் இடத்திலேயே வலிமையாக இருப்பது கொஞ்சம் அம்மாவுக்கு எனக்கு ஆகாமல் இருக்குது, அல்லது அம்மாவுக்கே உடம்பு சரியில்லை, தாய் என்கின்ற தெய்வத்தை பிரிந்து இருக்கிறேன், தூரத்தில் இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், பார்க்க முடியல, அம்மாவை பார்க்க முடியுமா, இந்த மாதம் ஊருக்கு போய் பார்த்துட்டு வர்றதுக்கான அனுமதிகள் கூட தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது. பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மைன்னு சொல்லுவேன். கடந்த காலத்தில் வேலைக்கும் போய் வீட்லேயும் இருந்து கணவர் பேச்சை கேட்க மாட்டேன்றாரு, குழந்தைகள் பேச்சை கேட்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் குழந்தைகள் இந்த நெட்டு, அதாவது ஒரு செல்ஃபோன்லேயே கிடக்குது, படிக்க மாட்டேன் என்கின்ற குடும்ப கவலைகள் இருக்கக்கூடிய மேஷராசிக்கார சகோதரிகளுக்கு கூட ஓரளவிற்கு 10-11ஆம் இடங்கள்லேயே பெரிய நிலைகளில் கிரகங்கள் இருந்து முதல் நிலையில் ஒரு உச்சம் என்கின்ற அமைப்பில் ராசிநாதன் இருந்து அடுத்த குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய காரணத்தினால குடும்பத்திலையும் ஒரு நிம்மதி, அமைதி, சந்தோஷம் போன்றவைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. இன்னும் சிலருக்கு, அதாவது இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய சில நிகழ்வுகள் இப்போது உண்டு. மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு 80% நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க மேஷத்தினர் எல்லோருக்கும் இந்த மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பத்தில் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அதற்கப்புறம் 10ஆம் இடத்திற்கு மாறி குருவின் பார்வையில் வந்துடுறார். 2-11ஆம் இடங்கள் ஏற்கனவே வலுவான ஒரு அமைப்பில் இந்த வருஷம் முழுவதுமே, ஜூன் மாதம் முழுவதுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு பணவரவில் பெரிய இடைஞ்சல்கள் இல்லாத அமைப்புகள் இருக்குது. இப்போது கூடுதலாக ராசிநாதனும் 10ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதியாகிய புதனும் 10ஆம் இடத்துல இருக்குதுன்றது பருத்தி புடவையாய் காய்த்தது என்பதைப் போல ஜீவன அமைப்புகளில் பணம் வரக்கூடிய சூழல் இந்த பிப்ரவரி மாதம் நல்ல விதமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். 2-10ஆம் இடங்களில் இப்போது சுபர்கள் இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த 2-10ஆம் இடங்கள் சுபத்துவமானாலே வங்கித்துறையில் இருக்கக்கூடியவங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடியவங்க, பேசி பிழைக்கக்கூடிய தொழில்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வழக்கறிஞர் துறை, மார்க்கெட்டிங் துறை, அல்லது இந்த தொலைபேசியில் பேசுகிற
வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஃபோனில் பேசி சம்பாதிக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய அவரவருடைய அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல் நல்ல வருமானம் இப்போது அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. 10ஆம் இடம் பட்டம் பதவி உயர்வு போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று. மிக மிக முக்கியமாக மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே மேற்படிப்பை குறிக்கக்கூடிய இடமும் அந்த 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சில கிரகங்கள் தான். நல்ல விதமாக 3 கிரகங்களுமே உங்கள் ராசிக்கு 3 கிரகம் யோக கிரகம், புதனும் சுக்கிரனும் சனியும், இந்த 3மே இப்போது வலிமையான அமைப்பில் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் என்கின்ற அமைப்புகளில் இந்த 3 கிரகங்களும் இருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருத்த கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல அமைப்பு கண்டிப்பாக உண்டு. மாதத்தின் பிற்பகுதியில் கடைசி வாரம் 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் வந்துடுறார். இந்த 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருவது என்பது தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய தொழிலுக்கு ஒரு உயர்வான நிலைமை. வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமான்னு நினைக்கிறேன், அல்லது வேலையில் இருந்துக்கிட்டே ஒரு சைடு பிஸ்னஸ் ஒன்று பண்ணலாமான்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் கூடுதல் வருமானம், இரட்டை வருமானம் போன்ற அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவனுக்கு வேலை இல்லை, மனைவிக்கு வேலை இல்லை, ஒரு சம்பளம் பத்தாது, 2 சம்பளமும், நானும் வேலைக்கு போனோம், ஒய்ஃபும் வேலைக்கு போனோம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மனைவிக்கு வேலை வேண்டி தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அருமையான மனைவியுடைய வேலை வாய்ப்பு அல்லது மனைவி மூலமாக வேறு விதமான தொழில் வருமானங்கள்லாம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு வாழ்க்கை துணை அறிமுகமாகக்கூடிய அமைப்புகளும் உண்டு. இளைய பருவத்தினருக்கு புதிதாக காதல் வரக்கூடிய சூழல்கள். 7ஆம் அதிபதி உச்சத்தில் இருப்பதாலும் 7ஆம் அதிபதி மாதத்தின் பிற்பகுதியில் அப்படியே குருவின் பார்வையில் இருக்கிறனாலும் யார் கணவன் யார் மனைவி என்பது அடையாளம் தெரியக்கூடிய அமைப்பு. பெரும்பகுதி அமைப்பில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் சோதனைகள் இருக்காது. ஏற்கனவே இருந்து வந்து கொண்டிருக்கின்ற கஷ்ட நஷ்டங்கள் கூட அப்படியே பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு சாதகமற்ற தன்மைகள் இருக்குமா, நல்லதாகவே எல்லாமே நடந்துருமா அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக. ஏன்னா ஒரு நண்பரை நம்பி கொடுக்குறோம், திருப்பி வர்றதுக்கு சங்கடமாக இருக்கின்ற மாதிரியான அந்த கொடுக்கல் வாங்கலில் மட்டும் உஷாராக இருக்க வேண்டிய மற்றபடி நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் ராசிநாதனும் சுக்கிரனும் 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட அப்படியே ஒரு 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல 2 பேருமே குருவின் பார்வையில் சிறப்பாக வந்துடுறாங்க. 9ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் வலுத்து அமர்ந்து ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்க 10ஆம் இடத்தில் சனி இருக்க ராசியிலேயே மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இருப்பது இந்த மாதம் நீங்கள் சாதிக்க பிறந்திருக்கிறீர்கள் என்பதை தான் காட்டுது. பெரிய சோதனைகள்லாம் இருக்காதுங்க. ஐயா நீங்கள் இப்படித்தான் சொல்கிறீங்க மாதம் ஆனால் எனக்கு ஒன்றும் ஒரு நல்லதே நடக்கலையே அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீர்கள், அந்த கஷ்டங்கள்லாம் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அந்தளவிற்கு கஷ்டங்கள் இல்லாமல் உழைப்பிற்கேற்ற அளவில் ஊதியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மதிப்பு மரியாதைகள் அப்படியே நம்மை விட்டு போகாத வண்ணம் நம்ம உழைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக முயற்சிக்கேற்ற பணங்கள், முயற்சிக்கேற்ற வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கௌரவம், அந்தஸ்து போன்றவைகள் அதிகம் செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராசநாதனே 9ஆம் இடத்தில் இருக்கிறனால தெய்வ நம்பிக்கை, தெய்வ அனுகூலம் போன்றவைகள் இந்த மாதம் ரொம்ப பெரிய அளவு சிறப்பாக இருக்கும். மாதத்தின் ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா தைப்பூச நாள். இந்த தைப்பூச நாளில் உங்களுடைய தனாதிபதி பௌர்ணமி அமைப்பில் 2ஆம் இடத்திலேயே வலுவாக இருக்கிறார். பணவரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே ஏமாந்துட்ட காசு பணம் கூட இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இதில் ஏமாந்துட்டேன், அதில் ஏமாந்துட்டேன், இப்படி ஒருத்தரை நம்பினேன், ஃப்ரெண்டு துரோகம் பண்ணிட்டாரு, எனக்கு தெரியாது, என்னுடைய வாழ்நாள் சேமிப்பெல்லாம் இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சுன்ட்டு பணம் சார்ந்த விஷயங்களில் மனக்கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு அதனுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு புனித யாத்திரைகள்னு சொல்லப்படக்கூடிய இஷ்ட தெய்வ தரிசனம், அதை விட மேலாக இந்த குலதெய்வ தரிசனம், ரொம்ப நாளாக குலதெய்வத்தை பார்க்கல பாருங்கள், மாசி மாதம் வந்துருச்சு. மகா சிவராத்திரி போன்ற புனிதமான தினங்கள்லாம் இப்போது வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. ஆகவே குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும். ஒரு புனித தலங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, காசிக்கு போகணும், கயாவுக்கு போகணும், கங்கைக்கு போகணும், அல்லது ஒரு பெரிய திவ்ய தரிசனம் 108 திவ்ய தரிசனம் இது பண்ணணும் என்கின்ற மாதிரியாக ஒரு ஆன்மீக லட்சியத்தை கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய தகுதி இருப்பிடத்திற்கேற்றாற் போல எண்ணங்கள் பலிக்கக்கூடிய அமைப்பு, அதற்கேற்றாற் போல பணவரவுகளும் வரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஆண் பெண் 2 பாலாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் ஒரு முக்கியமான பலன் குடும்பத்தில் சொல்லிடுறேன். அப்பா அம்மா கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்துலேருந்து சுமூகமான உறவுகள் வரும். தாய் தந்தை யாரோ ஒருத்தர் அல்லது 2 பேருமே எனக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒருத்தரை விரும்புகிறேன், ஒரு வண்டி வேணும், ஒரு வாகனம் வேணும், இது வேணும் அது வேணும்,
எல்லாத்துக்கும் எனக்கு தகுதி இருக்குது, ஆனால் நான் நினச்சதை அவங்க வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்கன்ற அமைப்பில் சூழலில் இருந்தவர்களுக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு தாய் தந்தை உங்களோடு ஒத்துழைத்து உங்களுக்கு அனுமதிகளை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த பிப்ரவரி மாதம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு மாதத்தின் 1ஆம் தேதி 2ஆம் தேதியே அமர்க்கலமாக ஆரம்பிக்குதுங்க. மாதத்தின் முதல் நாள் சிறப்பான நாள், தைப்பூச திருநாள். தைப்பூசத்துக்கு என்ன சிறப்பு கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது? கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் தைப்பூச திருநாள் ரொம்ப பெரிய திருநாள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் பௌர்ணமி சந்திரனாகி உங்களுடைய ராசியிலேயே வலிமையாக உட்கார்றது பிப்ரவரி 1ஆம் தேதி. தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் 99% கடகராசிக்காரர்கள் தைப்பூசத்தன்று ஒவ்வொரு வருஷமுமே ஒரு நல்ல நிலைமை, ஒரு நல்ல மனசு, புத்துணர்ச்சி, இந்த மாதிரியான விஷயத்தை தான் அனுபவிப்பீங்க. ஏன்னு சொன்னால் பூரண சந்திரனாக இதில் எங்கேயாவது சனி ராகு தொடர்பு கொண்டால் மட்டும்தான் தைப்பூசம் உங்களுக்கு டல் அடிக்கும். இந்த தடவை அப்படி இல்லைங்க. சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள், சுக்கிரன், புதனோடு சேர்ந்து 4 கிரகங்கள் பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் இருப்பதாலும் ராசியிலேயே ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் பிப்ரவரி மாதம் முதல் தேதியே அட்டகாசமாக அப்படியே எல்லாத்துலேயும் நிறைவாக ஆரம்பிக்குதுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக நாள். இந்த மாதத்தின் ஆரம்ப நாளே நன்றாக இருக்கும். மாதத்தின் முதல் வாரத்திலேயே ஒரு 7 நாட்களுக்குள்ளேயே பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதிக்குள்ளேயே முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, தொழில் அதை விட மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்பு. எனக்கு அந்த வேலை கிடைக்கல, இந்த வேலை கிடைக்கல, தொழில் சமீபத்தில் ஆரம்பித்தேன் நஷ்டமாக போச்சு, அஷ்டமச்சனியில் ஆரம்பித்த தொல்லைகள் இன்னும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குப்பா, எனக்கு நான் முடியவே இல்லைப்பா என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் நொந்து போயிருக்கக்கூடிய மனதை கொண்ட அனைவருக்குமே ஆறுதல் அளிக்கக்கூடிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மாதத்தின் ஆரம்பத்திலேயே அவரவருடைய தகுதிக்கேற்றாற் போல, முயற்சிக்கேற்றாற் போல வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதில் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு கூட மாதத்தில் 10ஆம் தேதிக்கு பிறகு புதனும் சுக்கிரனும் போய் சேர்றாங்க. ராகு பகவான் 3 சுபர்களோடு சம்பந்தப்படுகிறார். புதன், சுக்கிரன், குரு மூவருமே இப்போது ராகுவோடு சம்பந்தப்படக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல இந்த இணைவு நடக்குது இல்லையா? அப்போ என்ன, வெகு தூரத்திலிருந்து நல்ல தகவல்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், அதைவிட முக்கியமாக வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதற்கான ஒரு அனுமதி, விசா, இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேன் அவங்க எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. வேலை, தொழில், வியாபாரம், வீடு, வாகனம் போன்ற வசதிகள் அமையக்கூடிய நிலைமை. சிட்டிசன்ஷிப் கேட்டு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு அப்ளையே பண்ணக்கூடிய அமைப்பு. இங்கிருந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நல்லவைகள். சமீப காலத்தில் பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் நான் நஷ்டப்பட்டுட்டேன், கஷ்டப்பட்டுட்டேன், பணத்தை எல்லாம் விட்டுட்டேன் நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இழந்த பணத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்ட அமைப்புகள் நடக்கக்கூடிய அருமையான மாதமாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த பிப்ரவரி மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு 3 சுபர்கள் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாங்க. ராசிநாதன் இந்த மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு போய் குருவின் பார்வையில் இருக்கிறார். முதல் 2 வாரம் கூட கொஞ்சம் டல் அடிக்கும். ஆனால் பிற்பகுதி 2 வாரம் பிப்ரவரி மாதத்தோட 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதுசாக ஒரு யானை மனசுக்குள்ளே உடம்புக்குள்ளே பூந்தா, ஒரு 1000 யானைகள் பூந்தார் போல் ஒரு உற்சாகம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி உற்சாகத்தோடு அத்தனை சிம்மராசிக்காரர்களும் செயல்படக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ராசிபலன் மாதத்துலேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அஷ்டமச்சனி உங்களுக்கு நடக்கவே இல்லை, அதுதான் உண்மை. உண்மையிலே அஷ்டமச்சனியில் பாதிப்புகளை கடகராசிக்காரர்கள் அடையவே இல்லை. 7ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற வேதையின் காரணமாக என்பதை ஒவ்வொரு வீடியோலையும் நான் பதிவு பண்ணுவேன். இதை மறுபடியும் பதிவு பண்ணுறேன். சமீப காலத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டவங்க, கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேற்றுமை ஏற்பட்டவங்க, மனைவியின் பால் கொஞ்சம் வருத்தம், கணவனின் பால் கொஞ்சம் வருத்தம். அந்த மனுஷன் நமக்கு தெரியாமல் அவங்க செய்கிறாரு, இங்கே செய்கிறாரு, அவங்க வீட்டுக்கு செய்கிறாரு, இவங்க வீட்டுக்கு செய்கிறாரு, குடும்பத்தில் அக்கறையே இல்லாமல் இருக்கிறாரு, தன்னை பற்றி அக்கறை இல்லை, எப்படி இவ்வளோ கடன் வாங்கினார்னு தெரியல, உடம்பை இப்படி கெடுத்துட்டு வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரியான கணவனை பற்றிய மன உளைச்சலில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக, நல்ல தீர்வுகள். கணவனை பற்றிய கவலைகளுக்கு விலகல் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போலவே மனைவியை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே மனைவி என்பவள் எப்படி ஒரு மகத்தான சக்தி என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. அஷ்டமச்சனிலேயும் கொஞ்சம் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ராசிநாதன் 15ஆம் தேதிக்கு பிறகு 3 சுபர்களுடைய சம்பந்தத்தை அடைகிறார்.
3 சுபர்கள்னால் சுக்கிரனோடு சேர்றார், புதனோடு சேர்றார், குருவின் பார்வையில் இருக்கிறார். இதெல்லாம் 7ஆம் இடத்தில் இருக்குது. நண்பர்கள் காலை வாரி விட்டதெல்லாம் அப்படியே கொஞ்சம் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கும். இளைய பருவத்தினருக்கு இப்போது காதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். ஏற்கனவே அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களை கொண்டவர்கள் எல்லோருக்குமே அந்த நண்பர்களால் ஏதாவது ஒரு ஆதாயம் அனுகூலம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் எதுவும் கிடையாதுங்க. அட்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டாம். ஏனென்றால் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் செவ்வாய் போன்ற 2 சுபர்கள் கிரகங்களும் சுப கிரகங்களும் லக்னாதிபதியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் வர்றது மிகப்பெரிய யோகம். இந்த மாதம் முழுவதும் வெற்றியை குறிக்கக்கூடிய 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதும் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறோம் என்பதை அப்படியே விட்டுருங்க. வியாபாரத்தில் மட்டும் வேலைக்காரங்க கிட்ட ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பெரும் பொருள் கொடுத்து விட்றேன், ஒரு பணம் கொடுத்து விட்றேன், ஒரு விலை உயர்ந்த பொருள் கொடுத்து விட்றேன், இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கைப்பொருள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக யாரையும் நம்பாமல் நீங்களே அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. இதை தவிர்த்து வேறு எந்த விதமான சாதகமற்ற தன்மைகளும் நடக்காது. உண்மையிலேயே நல்ல பலன்கள் மட்டுமே செய்யக்கூடிய மாதமாக அமைந்திருக்குங்க இந்த 2026 பிப்ரவரி மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்தாலும் கூட பிப்ரவரி மாதத்திற்கு பிற்பகுதியில் குருவின் பார்வையில் வந்துடுறார். பெரிய அமைப்பு. குருவின் பார்வை ராசிநாதன் புதன் 6இல் மறைந்தாலும் கூட சுக்கிரனோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை விளக்க வைக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்குது. என்ன ஒன்று, கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். சூரியன் 12ஆம் அதிபதி போய் இப்போ 6ஆம் இடத்துல உட்காந்து அப்படியே 12ஆம் இடத்தையே பார்க்க போகிறார். விரையாதிபதி விரயத்தையே பார்ப்பது என்பது சுப விரய விஷயங்கள் அசுப விஷயங்கள் ரெண்டுமே இருக்கும். அதாவது நல்ல செலவுகளும் இருக்கும், கெட்ட செலவுகளும் இருக்கும். நல்ல செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கான பொருள் வாங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருள், மனைவி ரொம்ப நாள் விரும்பி கேட்ட ஒரு பொருள், கணவன் ரொம்ப நாளாக விரும்பி கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொருள், இதில் ஏதாவது ஒன்று டக்குன்னு வாங்கி கொடுத்து கன்னிராசிக்காரர்கள் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தைகளுக்காக இந்த மாதம் அதிக நேரம் செலவு பண்ணுவீங்க. குழந்தைகளுடைய கல்வி கட்டணமாக இருக்கலாம், குழந்தைகளுக்கு தேவையான ஷூ இது, அல்லது குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை அமைப்பு, சில டியூஷன் சேர்க்குறேன், அதை சேர்க்குறேன், இதை சேர்க்குறேன், அடுத்த வருஷத்துக்கு இப்போவே பிளான் பண்ணுறேன் என்பது மாதிரியாக ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக பொறுப்புள்ள தாயாக கன்னிராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சிருது. ஆக என்ன, சேர்க்க முடியாது, வருமானம் கண்டிப்பாக நல்லா வரும். மற்ற கிரகங்கள் எல்லாம் வலிமையாகத்தான் இருக்குது. ராசிநாதன் ராகுவோடு சேர்ந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கின்ற ஒரு அமைப்பு வருமானத்தில் எந்த குறைச்சலும் இல்லை அப்படிங்கிறத காட்டுது. சம்பளம் கூட கரெக்டாக வந்துடும். அதுக்கு போக எக்ஸ்ட்ரா வருமானம்னு சொல்லப்படக்கூடிய சில பல சைடில் நம்ம பண்ணக்கூடிய சில வருமானங்கள். ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ப முடியலையே இன்றைக்கி, வேற ஒரு நம்முடைய திறமைகளை கேட்டார் போல் இன்னும் சின்ன சின்ன விஷயங்களையும் செய்து தானே நம்ம பொருள் ஈட்டுறோம். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. நண்பர்கள் எதிரியாக மாறக்கூடிய அமைப்பு ஒரு பலவீனம். ரொம்ப நெருங்கின நண்பர்கிட்ட இப்போ சண்டை போட்டுக்குவீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல போய் இன்றைக்கு சுபர்கள் 3 பேர் சம்மந்தப்படுறாங்களா, ஏதாவது ஒரு வகையில் நம்ம நண்பராக நினைக்கக்கூடியவர் ஒருவர் அவருடைய உண்மை முகத்தை காட்டி அதன் மூலமாக நமக்கு கொஞ்சம் எரிச்சல் வந்து, எப்பா நீ கேட்ட போதெல்லாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, எனக்கு நீ திருப்ப ஹெல்ப் பண்ணணும்ல, இந்த மாதிரியாக ஒரு உயிர் நண்பராக நினைக்கக்கூடிய ஒருவரோட கொஞ்சம் ஒரு மாதிரியான மன கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு. மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், சில புதிய அறிமுகங்கள் இருக்கும், புதிய முயற்சிகள் பலிக்கும், சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லலாம். சிலருக்கு மட்டும் சுப கடன்கள் இருக்கும். வருமானத்திற்கு செலவுக்கு செலவு, அதே நேரத்தில் கடனும், அதாவது ஹவுசிங் லோன் மாதிரி கிடைக்கிறது, வாகன கடன் போன்றவைகள் வாங்குறது, இது சுப கடனாகவே இருக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருந்து 3 சுபர்களோடு தொடர்பு கொள்கின்ற காரணத்தினால் இதுவரைக்குமே ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகலை நினச்சவங்க, அல்லது வளர்ச்சிக்கான கடன் வாங்குற அதை கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே ஒரு சுப கடன்கள், மங்கள விஷயங்கள் வீட்டில் நடப்பதற்கு அல்லது வளர்ச்சிக்கான ஒரு விஷயங்கள் பொருள் செல்வதற்கான ஒரு கடன்கள், கவலை இல்லாத கடன்கள் சேரக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவான மாற்றங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். மாதத்தின் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. ராசிநாதன் ராகுவோடு சேருகிறார் ஐயா. முதலில் பாபத்துவமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் அவர் சுபத்தன்மையை அடைவது என்பது
பக்காவாக எல்லாத்தையும் ஒரு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு நல்ல விதமாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத துளாராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்குமே காட்டுது. கொஞ்சம் தைரியம், மனசுக்குள்ளே ஒரு உத்வேகமும் புத்துணர்ச்சியும் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. பெரும்பாலான கிரகங்கள் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதிலும் குறிப்பாக லாபாதிபதி இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்துல உட்கார்ந்து 11ஆம் இடத்தையே பார்க்க போகிறார். பிள்ளைகளால் நல்லதுகள் நடக்கும், பிள்ளைகளால் லாபம் இருக்கும். புள்ள வேலைக்கு போகுது அல்லது பிள்ளைக்கு வரன் நிச்சயமாயிடுச்சு, பிள்ளையோட நீண்ட நாள் போராட்டம் அப்படியே விழுந்துருச்சு, பெண் பிள்ளையை கட்டி கொடுத்தேன், அதுக்கான வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இல்லை, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில, பையனை இப்படி படிக்க வச்சேன் அப்படி பையன் அடித்தேன், பையனை பற்றி கேட்குறது ஒரு மாதிரியாக இருக்கிறது, வருகின்ற தகவல்கள் தூர இருக்கின்ற குழந்தைகள் என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு தெரியல. இந்த மாதிரியாக மனசுக்குள்ளே நம்ம வயதிற்கேற்றார் போல் நாம் பெற்ற குழந்தைகளின் மீது வருத்தங்களை வைத்திருக்கக்கூடிய, ஏன்னா பெற்ற குழந்தைங்களை பற்றி வெளியில் சொல்ல முடியாது, நிச்சயமாக சொல்ல முடியாது. என் பிள்ளை இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு யார்ட்டையுமே ஷேர் பண்ணிக்க முடியாது. உண்மையை சொல்லப்போனால் ஒரு நல்ல பொறுப்புள்ள தகப்பனோ தாயோ தனக்குள்ளேயே தான் அந்த பிரச்சனையை தீர்த்துக்க பார்ப்போமே தவிர வெளியில் போய் அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்திருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்குதுங்க. இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதம். லாபாதிபதி இப்போது 11ஆம் இடத்தையே பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அரசு சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள், அரசு வேலைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், தனியார் துறையில் ஒரு இந்த மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அவரவர்களுடைய ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக இந்த மாதம் அமையும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும். தொழில் முனைவோர்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதம்னு இந்த மாதத்தை சர்வ நிச்சயமாக சொல்ல முடியுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. குறிப்பாக சொல்லப்போனால் துலாம் ராசிக்கார பெண்களுக்கு இதுவரைக்கும் அலுவலகத்தில் ஆஃபீஸில் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, ஒரே ஆள் நான் எவ்வளோ வேலையை தான் பார்க்குறது, டார்ச்சர், நைட் ஷிஃப்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பணியிடங்களில் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் பகுதியில் ராசிநாதன் உச்சம், மாதத்தின் பிற்பகுதியில் அப்படியே ராசிநாதன் 4ஆம் இடத்திற்கு மாறுவார், அப்பவும் குருவின் பார்வையில் இருப்பார். ஆக எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மத்தளத்திற்கு 2 பக்கம் இடின்னு சொல்கிறத விட 2 பக்கமும் சந்தோஷமான தட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு அருமையான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையுங்க. 8 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்குது. ஜூன் மாதம் மே மாதம் எண்டு வரைக்கும் 8ஆம் இடத்துல தான் குரு பகவான் இருப்பார். ஆனால் ராசிநாதன் குருவின் பார்வையில் வர்றது ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் 4ஆம் இடத்துல போய் அவர் சுபரோடு சேர்ந்து மிகப்பெரிய அளவில் குருவின் பார்வையில் இந்த மாத இறுதியில் போக போகிறார். மாதத்தின் கடைசி வாரத்தில் முதல் 20 நாட்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஆழ்ந்து சிந்தித்து வழக்கத்திற்கு மாறாக நீங்கள் சுறுசுறுன்னு இருப்பீங்க. கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்கிற ஆள் தான் விருச்சிக ராசிக்காரங்க. ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா முதல் 10-15 நாட்கள் கொஞ்சம் நிதானமாகவே பொறுமையாகவே ஆழ்ந்து எதையும் யோசித்து செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. எதுலேயும் ஒரு சிறப்பாக இதை எப்படி செய்யலாமா அதை அப்படி செய்யலாமான்னு நினைப்பீங்க. மற்றவர்களை நம்பாமல் நீங்களே தனித்தன்மையாக தனித்துவத்தோடு செயல்படக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். முதல் 20 நாட்களுக்கு ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும், ஒரு உயரிய அறிமுகம். உங்களை விட கொஞ்சம் அந்தஸ்து கௌரவத்தில் உயர்ந்தவர், பணக்காரராக இருக்கலாம், அதிகாரம் உள்ளவராக இருக்கலாம், ஒன்று சொன்னால் ஒன்று செய்யக்கூடிய ஒரு இதில் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுடைய அதிகாரம், அவர்களுடைய அபிமானம், அவர்களுடைய ஆதரவு முதல் 20 நாட்களுக்குள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கிறது. பிற்பகுதி 10 நாள், அந்த 8 நாள் பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் இல்லையா, அந்த 28ஆம் தேதி வரைக்கும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய அமைப்பு, அம்மாவின் சம்மதம் கடைசி வாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெற்ற தாய் எனக்கு இதை சம்மதம் கொடுக்கல, இது அம்மா சம்மதம் கொடுத்தா தான் நான் செய்வேன். ஏன்னா தாய் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பீர்கள். உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் நீச்சமாகிறார் என்றாலும் கூட அவர் பாக்கியாதிபதியாக ஆவார். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தாயின் மீது அதீதமான பற்று இருக்கும். இந்த அமாவாசையில் பிறந்தவங்களாக இருந்தால் கூட அம்மாவிற்கு முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதில் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தாயின்பால் இருக்கக்கூடிய சில பல கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய அமைப்பு இந்த மாதம்
பிற்பகுதியிலிருந்து அப்படியே விலகுதுங்க. 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தையே பார்க்கிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 10ஆம் இடத்திற்கு போவது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலனை குறிக்கக்கூடிய ஒன்று. ஆக அப்போது என்ன நடக்கும்? வேலையில் இது வரைக்குமே ப்ரொமோஷன் கிடைக்கலங்க. 3-4 வருஷமாக நான் ப்ரொமோஷன்லேயே இல்லாமல் இருக்கிறேன். பதவி உயர்வு கேட்டிருக்கிறேன், பட்டம் இது கேட்டிருக்கிறேன், சம்பள உயர்வு கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்களோடு கொஞ்சம் எதற்கும் அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, சேஞ்சஸ், ஒரு நல்ல மாறுதல், ஷிஃப்ட் மாறுதல், செக்ஷன் மாறுதல், கம்பெனியே வேலையை விட்டு போயிட்டு நான் வேறு வேலைக்கு போயிட்டேன், அதெல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாகவே நடக்கும். ஒரு தைரியமாக ஒரு இடத்துல வேலையை விடலாமான்னு யோசிக்கிறேன், இன்னொரு வேலை கிடைக்குமான்னு பார்க்குறேன், நிச்சயமாங்க அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே நல்ல வேலை மாற்றங்கள், நல்ல நற்செலவுகள் கூட இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் இல்லையா? ஆகவே நல்ல செலவுகளும் இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய, பெரும்பகுதி கஷ்ட நஷ்டங்கள் இல்லாத நல்ல மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. யோக மாதமாகவே அமைந்திருக்கிறது பிப்ரவரி விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 3ஆம் பாவகம் அதி அற்புத ஒரு நல்ல அமைப்பில் அந்த மாதம் முழுவதும் இருக்குது. சூரியன் 3ஆம் இடத்திற்கு வருகிறார் 15ஆம் தேதி. அதற்கடுத்து 2 நாளிலேயே செவ்வாயும் 3ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். மாதத்தின் ஆரம்பத்தில் யோகாதிபதியாகிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் வலிந்து நல்லா இருக்கிறது அண்ணன் தம்பி உறவுகள்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. அண்ணனுக்கு இதை செய்யணும், அக்காவுக்கு இதை செய்யணும், தம்பிக்கு இதை செய்யணும், தங்கச்சிக்கு இதை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் முதற் பகுதியில் சகோதர உறவுகள் கை கொடுக்கக்கூடிய சிறப்பு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா காவல்துறை, இராணுவம் போன்ற துறைகளிலிருந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும், ஒத்துழைப்புகள் கிடைக்கும். காவல்துறை, இராணுவத்திற்கான கான்ட்ராக்டுகள் எடுத்து செய்யக்கூடியவர்கள், கட்டிட கான்ட்ராக்டர்கள், பூமி, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே யோகம் தரக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்துல போய் சூரியன் குருவின் பார்வையில் உட்கார்றார். அவர் பாக்கியாதிபதியாகி அவர் உட்கார்றார். அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக இருக்கும். இதுவரைக்குமே வராத அளவிற்கு ஒரு தெய்வீக அனுபவங்கள், தெய்வீக எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள், எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள், மீடியா, ஃபேஸ்புக்கில் பிரபலமாகணும், இதில் பிரபலமாகணும், அதில் பிரபலமாகணும், டக்குன்னு ஒரு வீடியோ போட்டு இதாகணும், இன்ஸ்டாகிராமில் ரீச் ஆகணும், இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்களில் பிரபலம் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தங்களுடைய முயற்சிகள் இதுவரைக்கும் பலிக்காமல் இருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அந்த முயற்சிகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உண்டு. 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் ஆகிய 5 கிரகங்கள் இந்த மாதம் கூடுகின்றன. ஆனால் அந்த 5 கிரகமும் குருவின் பார்வையில் இருப்பது ஒரு சிறப்பு நன்மையான ஒரு அமைப்பு. ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்கள், பெரிய கவலைகள் எதுவும் இல்லாத ஒரு சுப மாதமாகவே இந்த மாதத்தை சொல்லலாம். கௌரவம் நல்லாயிருக்கும், கூட்டு முயற்சிகள் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். சிலருக்கு இவர்தான் கணவர், இவர்தான் மனைவி என்பது தெரியக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். இளைஞர்களுக்கு சொல்கிறேன், ஒரு காதல் பலிக்கக்கூடிய, காதல் நிறைவேறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. வெகு சிலருக்கு ஒரு 20 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ப்ரொப்போசல்னு சொல்லுவோம் இல்லையா, நம்முடைய விருப்பத்தினை எதிர்பாலினத்திடம், ஒரு ஆண் பெண்ணிடமோ பெண் ஆணிடமோ தன்னுடைய விருப்பத்தினை நேர்மையான முறையில் தெரிவித்து, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க, கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னு ப்ரொப்போஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஐ லவ் யூ ப்ரொப்போசல், அந்த மாதிரியான ப்ரொப்போசல் இப்போது தனுசு ராசிக்கார இளைஞர்களுக்கு, பொதுவாகவே தனுசு ராசிக்கார இளைஞர்கள் கோழையாக இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் தைரியம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே எதிலும் ஒரு ஸ்டாண்டர்டு, நிலைத்தன்மை இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். நல் வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லை, அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான, எதுவும் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த அருமையான பிப்ரவரி மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்னென்னா, ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு 20ஆம் தேதிக்கு பிறகு வெளியே போகிறார். ராசியில் செவ்வாய் இருந்ததுனால இந்த மகர ராசிக்காரர்களுக்கு போன மாதம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் டக்குன்னு டெம்ப்டாக இருப்பீங்க, பெரிய கோபம் வந்திருக்கும். ஜனவரி மாதத்தில் இந்த பலனைத்தான் சொன்னேன், கோவப்படாதீங்கன்னு. அப்போ பிப்ரவரி மாதம் இந்த கோவப்படாதீங்கன்றதை மீறியும் ஏதாவது ஒன்றில் கோவப்பட்டு, உண்மையிலேயே மகர ராசிக்காரர்கள் சரியான உழைப்பாளிகள், முன்னுக்கு பின்னால் பேச தெரியாதவங்க. நீங்கள் எனக்கு பிடிக்கலையா, எனக்கு ஆவாதியா, நீ வேலையை பாரியா, இப்படிலாம் பேசுவீங்க. ஆனால் மனசில் கல்லங்கப்படம், உள்ளத்துக்குள்ளே எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க. அதனாலே உங்களை மகர ராசிக்காரங்களை மற்றவங்களுக்கு பிடிக்கும். அதாவது இருந்தாலும் எதாக இருந்தாலும் நேர்மையாக சொல்லுவார்வையா, முதுகுக்கு பின்னால் குத்த மாட்டார்னு சொல்லக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட பொறுமைசாலிகளான உங்களையே சில நேரங்களில் அப்படியே கடுமையான விதத்தில் இது பண்ணிடுச்சு. போன ஜனவரி மாதம் கோபம் வர வச்சிருச்சுன்னு சொல்கிறேன். இந்த கோபம் எல்லாமே அப்படியே சற்று அடங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வரும்.
பணவரவில் ஒரு சிறப்பான மாதமாக பிப்ரவரி மாதம் அமையும். கடந்த 7 வருஷங்களாக நான் பணத்தையே பார்க்கல, 5 வருஷமாக பணத்தை பார்க்கல, 3 வருஷமாக பணத்தை பார்க்கல, ஜென்மச்சனி 7.5 எல்லாம் போட்டு என்னை பிரட்டி எடுத்துருச்சு என்கின்ற மாதிரியாக இனிமேல் பணத்தை சம்பாதிக்கவே முடியாதோ என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு 50 வயது கடந்தவர்கள், நடுத்தர வயது கடந்தவர்கள், தன்னம்பிக்கை இழந்தவர்கள் எல்லாருக்குமே உங்களால் இன்னும் ஒரு 10-15 வருஷம் சம்பாதிக்க முடியும் என்கின்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுடைய வருஷம் மே மாதத்திற்கு பிறகுன்றதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய மாற்றம், உங்களுடைய வளர்ச்சி என்பது எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கே தெரிய வைக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை, சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இப்போது வரும். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போனவங்க, ஒரு யூக வணிகத்தில் பணம் போனவங்க, இன்டர்நெட்டில் ஏமாற்றி பணம் போயிட்டாங்க, சைபர் கிரைமில் இப்படி போயிடுச்சு, திடீர்னு ஒரு எஸ்எம்எஸ் வந்தது, அது வந்தது, இது வந்தது, சும்மா ஒரு தூண்டில் போட்டாயான் 10 ரூபா கட்டியா 5 ரூபா வரும்னு சொன்னால் முதல்ல 15 ரூபா வந்தது, அதுக்கப்புறம் 30 ரூபா போட்டேன், அதுக்கப்புறம் அவ்வளோ போட்டேன், எவ்வளோ போட்டேன், எல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரியாக ஒரு தூண்டில் போன்ற அமைப்புகளின் மூலமாக பணத்தை ஏமாந்தவர்கள் எல்லாருக்குமே இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள்லாம் செயல்படக்கூடிய நல்ல மாதமாக பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவி உறவு கொஞ்சம் இது வரைக்கும் முன்பெண்ணாக இருந்ததெல்லாம் அப்படியே நல்ல விதமாக இருக்கும். கோர்ட்டு கேஸுன்னு போயிருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் சமாதானமாகக்கூடிய தன்மைகளும் உண்டு. இளைஞர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஒளி பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய அளவில் நிச்சயமாக எதையும் இதை நான் செய்தே தீருவேன் என்கின்ற மாதிரியாக எதிலும் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் பிப்ரவரி மாதம். மகர ராசிக்காரர்கள் எல்லா வயதுக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு 4-5 கிரகம் உங்கள் ராசியிலேயே கூடுது. மாத ஆரம்பத்திலேயே 12ஆம் இடத்துல செவ்வாய் உச்சனாக இருக்கிறார். செவ்வாய் உச்சனாக இருப்பது தொழில்துறை அமைப்புகளுக்கு நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா உங்கள் ஜீவனாதிபதி 10ஆம் இடத்துல உச்சனாக இருக்கிறார். அது ஒரு பெரிய அளவில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு நம்பிக்கையை வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. ராசியில் 4-5 கிரகங்கள் ஒன்றாக கூடுகிறதே, ஏதாவது கெடுதல் நடந்துருமா? கண்டிப்பாக கெடுதல் நடக்காது. என்ன அப்படி? எல்லா இடத்துக்கும் ஒரு சுபத்துவம் தான் ஒரு விதிவிலக்கு. சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, அதுக்கடுத்து 15ஆம் தேதிக்கு பிறகு 20ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய், 5 கிரகங்கள் மாதத்தின் இறுதி பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு 5 கிரகம் 4 கிரகம் உங்கள் ராசியில் கூடுது. ஆனால் அத்தனை கிரகங்களும் குருவின் பார்வையில் இருப்பதால் கெடுதல்கள் எதுவும் இல்லாமல் இயல்பான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு ஆண் பெண் உறவுகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும். அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல அம்மாவனாலேயோ, அக்கானாலேயோ, தங்கைனாலேயோ, தன் மகள்னாலேயோ, மனைவினாலேயோ, ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய பக்கத்து சீட்டு தோழி மூலமாகவோ நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஆண்களுக்கு உண்டு. இதை அப்படியே பெண்களுக்கு அப்படியே மாற்றிக்கங்க. அப்பானாலேயோ, அண்ணனாலேயோ, தம்பினாலேயோ, கணவர்னாலேயோ, தம் பிள்ளைனாலேயோ, தோழர் மூலமாக, ஆண் நண்பர் மூலமாகவோ ஏதேனும் ஒரு விதத்தில் சரியான வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கார இரு பாலாருக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்கின்றன. இதுவரைக்குமே ஜென்மச்சனியில் காதல் தோல்வி அடைந்த இளைஞர்கள் எல்லாருக்குமே புதிய காதல் வரக்கூடிய அமைப்பு, எல்லாத்திற்குமே ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இப்போ 3 சுவர்களும் உங்களுக்கு வலுவாகத்தான் இருக்கிறாங்க. ராசிநாதன் 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்க, யோகாதிபதிகளான புதனும் சுக்கிரனும் குருவின் ராசிநாதன் குருவின் வீட்டில் இருக்க, யோகாதிபதிகளான புதனும் சுக்கிரனும் குருவின் பார்வையில் இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நல்லவைகளை தரும் என்பதால் பெரிய அளவில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்காது. சோம்பலிலிருந்து எழுந்திருத்து வெளியே வரக்கூடிய சூழல்கள் இப்போது கும்பத்திற்கு உண்டு. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல வருமானங்கள் நன்றாக வரும். இழந்த வேலைக்கு பதிலாக நல்ல வேலை கிடைக்கும். வேலையே கிடைக்காதவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக வேலை உண்டு. தொழில் நல்லா இல்லாதவங்களுக்கு தொழிலை பற்றின ஒரு அக்கறை வரும். வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் ஒழியக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. எதிலும் ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். ஏன்னா ஜென்மச்சனியில் கடந்த 3 வருடமாகவே கும்பராசிக்காரர்கள் சோம்பல், கடுமையான ஒரு தன்னம்பிக்கை இழப்பு போன்றவைகளை அனுபவித்து விட்டீர்கள் இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட என்னாலும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வெளிநாடு, மேற்கு நாடுகள், கிழக்கு நாடுகள் அவருடைய தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில்
மேற்கு நாடுகளிலிருந்தோ கிழக்கு நாடுகளிலிருந்தோ நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, சிலருக்கு அங்கே போகிறதுக்கான அனுமதிகள் வரக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே சொத்து பொத்துக்கள் அமையும். இது வரைக்குமே வீடு வாங்குறதுக்கு இருந்த தடை நீங்குது, வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இருந்த தடை நீங்குது, சம்பள உயர்வுக்கு இருந்த தடை நீங்குது. எல்லாத்துலேயும் முக்கியமான ஒன்று, கையில் கொஞ்சம் 4 காசு பார்க்கக்கூடிய, வருமானம் பார்க்கக்கூடிய, ஒரு போன மாதத்தை விட சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல 5 கிரகங்கள் ஒன்று கூடுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் எதுனா கஷ்டங்கள் இருக்குமா? அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. ஜென்மச்சனிக்கு இந்த மாதம் ஒரு பாதுகாப்பு தான். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை. இளைய பருவத்தினர், ஒரு 40 வயதுக்கு கீழாக இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே திக்கு தெரியாத காட்டில் விட்டார் போல சில சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன என்பது தான் உண்மை. ஜென்மச்சனினா என்ன? ஜோசியத்தை நம்பாத மீனராசிக்காரர்கள் கூட இதுதான் சனி அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் 40 வயதுகளுக்கு மேலே இருப்பவர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. 50 வயதுக்கு மேலே இருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை. மாதத்தின் சிறப்பு என்ன? 11ஆம் இடத்துல 2/9 அதிபதியாகிய ராஜயோகாதிபதி செவ்வாய் முதல் பகுதி 20 நாட்களுக்கு உச்சம் என்கின்ற ஒரு வலிமையான நிலைமையில் இருக்கிறார். ஆக என்ன நடக்கும்? கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், ஆனால் காசு பணம் கை கொடுக்கும். பணம் இருந்தாலே எதையும் சமாளிச்சிடலான்ற ஒரு நிலைமை இருக்கு இல்லையா? அந்த மாதிரியாக ஏதாவது ஒன்றின் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய சூழல் இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே சோதனைகளை சனி கொடுத்தாலும் கூட சகோதரர்களுடைய ஆதரவுனால, செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார் இல்லையா, அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ தாங்குவதற்கு இப்போது மீனராசிக்காரர்களுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. இது அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப நடக்கும். அவங்கவுங்களுடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப. ஏன்னா மீனராசிக்காரங்க உண்மையிலே கொஞ்சம் நல்ல மனுஷனாக இருப்பீங்க. மீனராசிக்காரன் உண்மையில் நல்லவன், வல்லவன், எல்லா விதத்திலையும் கொஞ்சம் பொறுமைசாலியாக, யாருக்கும் இந்த கெடுதலை செய்துவிடக்கூடாது என்கின்ற அளவில் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் விலை போக மாட்டேன் என்று மனதிற்குள் ஒரு நல்ல விதமாக சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சனி ஒன்றும் பெரிய கெடுதலை இந்த மாதம் கொடுத்துட மாட்டாருங்க. உண்மையை சொல்லப்போனால் 12ஆம் இடத்திற்கு செவ்வாய் வரப்போகிறார். 12ஆம் இடத்திற்கு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு வரப்போகிறார். அந்த 20ஆம் தேதிக்கு பிறகு வரப்போகின்ற கடைசி 10 நாட்கள் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும். அசுப செலவுகள், விரைய செலவுகள், அப்பானால் ஏதாவது செலவுகள், அப்பாவிற்கு அனுப்ப வேண்டியது, அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அல்லது அப்பா இந்த மாதிரியான சின்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறார். இந்த மாதிரியாக தந்தை வழி சார்ந்த சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள் போன்றவர்களால் ஏதாவது ஒரு செலவுகள், தகுதிக்கு மீறிய செலவுகள் உண்மையில் உங்களில் சிலருக்கு கடைசி 10 நாட்கள் வரும். அதை கொஞ்சம் சமாளிக்க முடியாமல் இருப்பீங்க. ஆனாலும் அந்த பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு மார்ச் மாதம் பிறக்க போதே, அதை அடுத்த மாதம் பார்ப்போம். அப்படி ஒன்றும் தலைபோகிற செலவுகள் எதுவும் இருக்காது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும். கல்விக்காகவோ வேலைக்காகவோ அல்லது அத்தியாவசிய ஒன்றுக்காகவோ கடன் வாங்கக்கூடிய சூழலில் என்னடா அது கடன் வாங்க வேண்டியிருக்கே அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளையும் கொஞ்சம் மனம் நொந்து போய் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கின்றது என்பது தான் உண்மை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மெதுமெதுவாக அந்த மன அழுத்தத்திலிருந்து இப்போது வெளியே வந்து விட்டீர்கள். ஆனாலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கின்றன. அந்த கஷ்டங்கள் எல்லாமே வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு விலகிவிடும் என்பதை மனதில் கொண்டு எந்த ஒரு முயற்சியவும் கொஞ்சம் பெரியவங்க கிட்ட கேட்டு, வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நம்மளே தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்மளை விட பெரியவர்கள், அப்பா இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறாங்க, பாட்டி இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க இல்லையா, பெரியவர்களிடம் கேட்டு உங்களுடைய முயற்சிகளை செய்ய வேண்டிய மாதமாக இளைய பருவத்தினருக்கு இந்த மாதம் இருந்தாலும் கூட ஒரு 45-50 வயது தாண்டியவர்களுக்கு எல்லாம் நிறைவாக நடக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத மாதமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்